லக்ஷ்மணர் அங்க கத்தியை தீட்டின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் சொல்றா, இவர் ரொம்ப அழகா இருக்காரே, இவர் அவரை விட இவர் அழகா இருக்காரே, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கேன். நான் ஆத்துக்காரி அழைச்சுன்னு வந்திருக்கேன், இவர் ஆத்துக்காரி அழைச்சுன்னு வரல, அதனால இவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா அவர் எப்போ சொல்லியிருக்கிறான் லக்ஷ்மண சுவாமி. எப்பன்னா எல்லா கைங்கரியும் அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். வந்தா ராமருக்கு ஒண்டிதான் இது வரைக்கும் அவர் கைங்கரியம் பண்ண முடியறதான், சீதைக்கு எந்த கைங்கரியும் பண்ண முடியலையா. ஏன்னா இந்த துணியை பிழிஞ்சுக்கணும் அப்படின்னு போனா இல்ல நீங்க வராதீங்கோ, காய்கறி நறுக்கி கொடுக்கணும் அப்படின்னு போனா இல்ல இது பொம்பளைக்காரையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்துறாங்களாம். எந்த கைங்கரியும் சீதைக்கு பண்ண முடியல. அப்ப நினைச்சுக்கிறான், ஆஹா ஊர்மிலேயே அழைச்சுன்னு வந்திருக்கலாமே, வந்திருந்தா அந்த கைங்கரியும் நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதை எப்பயோ ராமன்ட்ட சொல்லியிருப்பார் போல, அதை இப்ப ஞாபகம் வச்சுன்னு சொல்ற. ஸ்ரீமான் அகிருதா அரச லக்ஷ்மணோ நாம வீரியவான் பாரியயா சார்த்தி அப்படிங்கிற